அடியன் போன ஷார்ட் வீடியோவில் இந்த போகிற வழிக்கு புண்ணியம் தேடுது அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தேன். அப்படின்னா என்னங்கிறத பற்றி விளக்கத்தை கொடுத்துருந்தேன். அப்போ அந்த போகிற வழிக்கு புண்ணியம் தேடுவது அப்படிங்கிறது அந்த உடலை விட்டு உயிர் பிரியும் பொழுது அந்த மனசாந்தியோடு பிரியணும். அதுக்கு அந்த முறைகளை பற்றி பேசியிருந்தேன். அப்போ அந்த புண்ணியத்தை எப்படி தேடுறதுன்னு சொன்னால் நம்ம சாஸ்திரத்தில் பிரம்மச்சரியம், கிரகாசிரமம், வானப்பிரஸ்தம்னு ஒன்று இருக்குது. அப்புறம் சந்நியாசம். இந்த வானப்பிரஸ்தங்கிற 60 வயசுக்கு மேலே ஆரம்பிக்கிறோம். இந்த 60 வயசுக்கு மேலே இந்த 60ஆம் கல்யாணம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாம் தப்பாக சொல்லிட்டு இருக்கா. இது வந்து அருப்பற்றுன்னு பேர். அதாவது 10 வயசு வரைக்கும் பால்யப்பற்று, யவனப்பற்று, மனைப்பற்று, பிள்ளைப்பற்று அப்படின்னு ஒவ்வொரு பற்றா, பூப்பற்று அப்படிலாம் ஒவ்வொன்றா ஒரு குடும்பப்பற்றுன்னு கடைசி 60 வயசுக்கு 1 பற்று, 2 பற்று, 3 பற்று, 4 பற்று, 5 பற்று, அருப்பற்றுன்னு பேர். அந்த 60 வயசுல பற்றை அறுத்துட்டு நம்ம வானப்பிரஸ்தம்னு சொல்லக்கூடிய ஆசிரமம் ஆரம்பிச்சு கஷேத்ராடனங்கள்னு சொல்லக்கூடிய புண்ணிய ஸ்தலங்களை நோக்கி நம்ம வந்து பிரயாணம் பண்ணணும். கஷேத்ராடனம் எல்லாரையும் கூப்பிட்டு 60ஆம் கல்யாணம் முடி சஷ்டி பூர்த்தி சாந்தி பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நாங்கள் வானப்பிரஸ்தம் போகிறோம், நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையை உங்கள் கதையை நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் கிளம்பி ஒவ்வொரு க்ஷேத்திரங்களாக பார்த்துட்டே தரிசனம் பண்ணிட்டே போவான். இதில் சிவா விஷ்ணு பேதம்லாம் கிடையாது. போகிற வழியில் என்ன க்ஷேத்திரம் இருக்கோ எல்லா க்ஷேத்திரமும் தரிசனம் பண்ணுவான். காசி, கயா அப்படின்னு காசியில் போனால் அங்கே ருத்ரனை சேவிப்பார், விஸ்வநாத் சேவிப்பார், அந்த பக்கம் பிந்து மாதவனை சேவிப்பார், அப்புறம் பத்ரிநாத் போவார், இந்த பக்கம் கேதார்நாத் போவார். சிவா விஷ்ணு பேதம் இல்லாத நிலைமையில எல்லா கோவிலுக்கும் போடும். சில பேர் இன்னைக்கு வைஷ்ணவ கோவிலுக்கு மட்டும் போறா, சில பேர் சைவ கோவிலுக்கு போறா. இந்த மாதிரி பேதமற்ற நிலை இருந்தால் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, பேதம் பார்க்கின் ஞானம் இல்லை. அப்பையும் மறுபடியும் அந்த புண்ணியத்தை தேட முடியாது. கடைசியில் புண்ணியத்தை தேடி போய் ஞானம் இல்லாமல் புண்ணியத்தை தேடினா அப்பையும் அந்த புண்ணியம் கை கொடுக்காது. அதனால் அந்த பேதமற்ற நிலையில எல்லா கண்ணில் தரப்படக்கூடிய எல்லா கஷேத்திரங்களையும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பாரதம் முழுக்க அந்த பாரத யாத்திரையை கஷேத்திரத்தை எடுத்து கஷேத்ராடனத்தை போய் அந்த புண்ணிய நதிகளில் அந்த தீர்த்த ஸ்நானம் பண்ணுறது, இதுக்கு தீர்த்த யாத்திரைன்னு ஒரு பேர். அந்த தீர்த்த யாத்திரையை மேற்கொண்டு இந்த கஷேத்ராடனத்தை மேற்கொண்டு எல்லா நதிகள்லையும் குளங்கள்லையும் புண்ணிய தீர்த்தங்களையும் நீராடி அந்த பகவான் நாமத்தை சொல்லிட்டே போய் கடைசியில் எல்லா தீர்த்தம் கடைசியாக முக்திநாத் போவா, அமர்நாத்தெல்லாம் போவா கடைசியாக. அது மாதிரி அங்கே போய் பாவ தீர்த்தங்கள் புண்ணிய தீர்த்தம்னு முக்திநாத்தில் இருக்கு. அங்கே 108 தீர்த்தங்களை ஸ்நானம் பண்ணி அப்புறம் பாவ தீர்த்த குளம்னு ஒன்று இருக்கு. அதில் முங்கி புண்ணிய தீர்த்த குளத்தை முங்கி கடைசியில் இந்த பகவானை வேண்டி இந்த முக்திநாத்தை வேண்டுவார். இவ்வாறு முக்திநாத்தை வேண்டி யார் வராலோ அதுக்கு முன்னாடி காசி கயால போய் முன்னோர்களுக்குள்ள பிண்ட பிரதானம்னு ஒரு கடமை ஒன்று இருக்கு. அதை பண்ணிட்டு அப்புறம் இந்த கஷேத்ராடனத்தை அதுக்கப்புறம் தான் அந்த இமயமலை மலை மேலே ஏறி இந்த பத்ரிநாத், கேதார்நாத், முக்திநாத், அமர்நாத் எல்லாம் போகணும். நம்ம வந்து இதை மேற்கொண்டால் அந்த போகிற வழிக்கு புண்ணியம் நமக்கு கிடைச்சிடும். இந்த அடுத்து இந்த போகிற வழிக்கு புண்ணியம் இன்னொரு வழியிலையும் பண்ணலாம். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.